வச்ச கல்யாணத்திலே உங்களுக்கு மறக்க முடியாத கல்யாணம் இது சார்? பல்லாவரத்துல கிட்டுமணின்னு ஒருத்தர் இருந்தான். கண்டிஷன் நம்பர் 8. கிட்டுமணிக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ கல்யாணத்தை நானே நடத்தி வச்சுட்டா நிம்மதியா. என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த நீ யாரியா? என் பொண்ணு நிஷா அவங்க அப்பா மாதிரி கல்யாணத்துக்கு கண்டிஷன் போடுறா மாமா. எவ்வளவு கண்டிஷன்? எனக்கும் 8 கண்டிஷன்ஸ் இருக்கு. சபாஷ் நாயுடு. நாயுடு இல்ல சார், சைவ பிள்ளை. கைவசம் நல்ல ஒரு பையன் இருக்கான். அவனதான் அவன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டேன். ஸ்டோரி என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, ஸ்கிரீன் பிளே நான் பாத்துக்கிறேன். பொண்ணு ஒரு 8 கண்டிஷன் போடுறா. சுமாரா இருக்கிற பொண்ணே 100 கண்டிஷன் போறாங்க. இந்த பொண்ணு சூப்பரா இருக்கா மாமா. அவன் கிட்ட எனக்கு பிடிச்சதே அவன் கிட்ட உண்மையா இருக்கிறது. அதுவும் இல்லாம என் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கான். He is a very one man army. நிஷா கர்ப்பமானதுக்கு நான் தான் காரணம். பிள்ளை ஒருத்த மாப்பிள்ளைங்கிறான், இவன் மாமாங்கிறான். என்னப்பா இங்க நடக்குது? அவங்க குடும்பமே இப்படித்தாமா. விசு டெக்னிக். ஒரே குழப்பமா இருக்கு. அதான்டா நாரதர் நாயுடு. உங்க அப்பாவுக்கு உங்க டூத் பேஸ்ட் நொர வருதா? நான் ஈசிஆர்ல திவ்யாவோட ரூம் போட்டிருக்கேன்ப்பா. சோழகிரி